மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேசராசிக்காரங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் தெரிவாங்க. வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாயிருச்சு. நிறைய பேர் வந்து 7.5 சனி நினைச்சிட்டு பயத்தோடய இருப்பீங்க. ஆனா மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க. பயமே உங்களை பார்த்து பயப்படும். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், சங்கடத்தை உண்டாக்கும். 7.5 சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் வந்து பயத்தை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால சனிக்கு அங்க பவரே கிடையாது. சனியால உங்களை அங்க தொடவே முடியாது. இப்போ 1.5 கோடி பேர் கிட்டத்தட்ட ஒரு மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 1.5 கோடி பேருக்குமே எல்லாருக்குமே வந்து 7.5 சனியோட பாதிப்பு இருக்குமானா இருக்காது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். எல்லாருமே இதை நினைச்சு பயப்படவே தேவை கிடையாது. மேசராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. என்னதான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட இந்த 5 கிரகங்களுடைய பலன் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம், எதையெல்லாமே இழந்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப பெற வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது. இந்த வருடத்தை 2025 வருடத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது மேசராசிக்காரங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆண்டு சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த 3 வருடங்களுடைய பயிற்சி ஒரே வருடத்தில் நடக்கிறதுனால இது வந்து மற்ற ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி பார்க்கப்படுது. மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பெரிதாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்க கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தியாக போறாரு. இதனால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சற்று உயரமாகவே வந்து மேசராசிக்கு வரப்போகுது. இதன் மூலம் வருமானம் உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுது. ஒரு 10 ரூபா வர இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து 100 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு லாபமாகவும் சரி, உங்கள் சம்பள உயர்வாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுங்கிறது வேலையா இருக்கும், சம்மந்தமே இருக்காது. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு நிறைய
நபர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ, ஐடி ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. மேசராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. மிகப்பெரிய ஆபத்தையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருவார் அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கிது, நம்மளும் எத்தனை வருஷமாக இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவும் எந்த ஒரு அங்கீகாரமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்கும் போது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. இதில் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா வயது 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுது. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வேணும், காடு வேணும், நல்லா வசதி வாய்ப்பு, ஐடி ஜாப், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ல பெண்கள் வீட்டிலிருந்து வரதுனால தான் ஆண்களுக்கு ரொம்ப திருமண நிலை அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது, செவ்வாய், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே மேசராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்களே இருப்பீங்க. மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொத்தை தொந்தரவுங்கிறது சர்வே பண்றது ரொம்ப கடினம். மேசராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவாரு, ஆனா கண்டுபிடிச்சிடலாம். ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. மிகப்பெரிய ஆபத்தையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருவாரு அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு மறுநாட்களை 2 பேருமே சேர்ந்து வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர போறாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில 7 வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைச்சிருக்காது. இதை நினைச்சு ரொம்ப மனதாக ஒரு வகையில என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு போதும் எல்லா சலுகையுமே கிடைக்குது, நம்மளும் எத்தனை வருஷமா இருக்கிறோம், நம்மளுக்கு ஆண்டுக்குள்ள ஒரு நிச்சயமா உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகு கேது பயிற்சி மூலமாகவும் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது மேச ராசிக்காரங்க தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ஈஸியாக காதல் செட் ஆயிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப், நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே சந்திச்சுட்டு வரீங்க. அதையும் தாண்டி நீங்கள் லவ் பண்ணிட்டு வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் அதை அப்செட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திக்கிறீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக தான் இருக்கும். இந்த 5 லட்ச ரூபாய் எப்படி எனக்கு கட்டி முடிச்சிட்டுனா போதும், என் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மேசராசிக்கு வரதுனால இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. இனி பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்த
சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்டிலிருந்தே தெரிய போகுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலி அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.